என் வாழ்க்கையில் முதலாக இன்று நான் தவறான முடிவை எடுத்து விட்டேன். எனது உயிர் பிரிவதை போல் இருக்கிறது, ஆனால் முழுமையாக போகவில்லை. கண்ணா, புயல் அடங்கிவிட்டது. ஆனால் இந்த விளக்கு ஏன் எரியவில்லை? இது என்ன அபசகுணம்? எனக்கு ஒரு வழி கூறுங்கள். நான் செய்யும் தவறை சுட்டி காட்டுங்கள். நான் ஷெஹனாஸிற்கு நியாயம் வாங்கி தருவதாக கூறிக்கொண்டு எனக்கும் ஷெஹன்ஷாவிற்கும் இடையில் உள்ள உறவை பங்கப்படுத்துகின்றேனோ? நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கண்ணா, எந்த தவறும் நடக்க கூடாது. காப்பாற்றுங்கள். வணக்கம் ஷெஹன்ஷா. பிரசாதம். ஷெஹன்ஷா, நான் உங்களிடம் ஆதாப் ஷெஹன்ஷா. ஆதாப் பேகம். பிரசாதம் எடுத்துக் கொள்ளுங்கள். கூறுங்கள். நேரம் நெருங்கிவிட்டது ஷெஹன்ஷா. தோழர்மல் அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டிய ஏற்பாடுகள் முடிந்துவிட்டது. சரி, தாங்கள் செல்லுங்கள், நான் தயாராகி வருகின்றேன். ஆதாப். தோழர்மல் அவர்களே, தங்களுடைய நெருங்கிய நண்பர் ஷெஹன்ஷா உங்களை தண்டிக்கும் போது அவரின் மனம் வேதனைப்படும். ஆனால் நீங்கள் செய்த குற்றமானது மன்னிக்க முடியாத குற்றம் என்பேன். நான் ஏன் இப்படி பதட்டமாக இருக்கிறேன்? நடக்கக்கூடாதது நடக்கின்றதா? நான் ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்குபவள்.
அவர் என்றும் அனர்த்தத்தை நடக்க விட மாட்டார். ஷேனாஸை சென்று சந்திக்க வேண்டும். இப்போது அவள் எவ்வாறு இருக்கிறாளோ? பிரமாதம். ஜலாலுடைய இன்னொரு தூணும் விழுந்து விட்டது. ஜலாலுக்கும் ஜோதாவுக்கும் இடையில் வாக்குவாதம் வளர்ந்து அது மிகப்பெரிய புயலாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் இதே போன்று தொடர்ந்து இன்னும் ஜலாலுடைய வேறு சில முக்கியமானவர்கள் மீதும் புகார்கள் எழுந்துவிட்டால் ஜலாலுக்கு துணையாக நிற்க யாரும் இருக்க மாட்டார்கள். பிறகு ஜலால் விரும்பவில்லை என்றாலும் என்னிடம்தான் வர வேண்டும். அதன் பிறகு நான் எவ்வாறு நினைக்கின்றேனோ அதே போன்றுதான் நடக்கும். என்னவாயிற்று அதகம்? உனக்கு மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சிதான் தாயே. இருப்பினும் இதன் இன்னொரு பக்கத்தை பற்றி யோசிக்கிறேன். நிகார்தான் அவருடைய தங்கை என்று தெரிந்துவிட்டால் பிறகு என்ன ஆகும்? ஜலாலும் நிகாரும் ஒன்றாகிவிட்டால் அதன் பிறகு என்னாகும்? அதோடு இவ்வளவு காலம் ஜாந்து பேகத்தை கைது செய்து வைத்திருந்தது தாங்கள்தான் என்று தெரிந்தால் என்னாகும்? பதில் கூறுங்கள் தாயே. பயப்படாதே அதகம். இவ்வளவு காலமாக இது யாருக்கும் தெரியவில்லை. இனியும் இது யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. சாந்த் பேகமை அடைத்து வைத்திருப்பது நான் தான் என்று நிகாருக்கு கூட சந்தேகம் வராது. அவள் அதற்கு காரணம் ஜலால் தான் என்று இன்று வரை நினைத்துக் கொண்டிருக்கிறாள். மிக விரைவிலேயே மகா சூச்சக்கின் படைகள் ஆக்ராவிற்கு வர இருக்கிறது. உங்களுடைய சேனை பஞ்சாப் வழியாக செல்வதற்கு தயாராக உள்ளன சாய்பா. 5 வகையான தங்களது படைகள் முகலாயர்களுடைய ரத்தத்தை குடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றன. பஞ்சாப் செல்லும் வழி மட்டுமே ஃபாசில் பேக். நமது இலக்கு ஆக்ரா. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த படையானது பேகம் மகா சூச்சக்கின் படையாகும். இந்த படை எவ்வாறானது என்றால் கட்டுக்கடங்காத இளம் காளையர்களால் ஆனது. இவர்களுக்கு முன்னோக்கி மட்டுமே செல்ல தெரியும். முகலாய சாம்ராஜ்யத்தின் கொடியை அவர்களது கோட்டையில் இருந்து அகற்றி என்னுடைய கொடியை அந்த கோட்டையில் ஏற்றும் வரை இந்த படையானது இந்த பயணத்தை நிறுத்தாது. தனது உயர்ந்த இலக்கை அடைந்த பிறகுதான் இது தனது பயணத்தை முடிக்கும். நமது வழியை இடைமறிக்க நினைக்கும் அனைவரையும் நமது பாதையில் இருந்து அகற்ற வேண்டும். அவர்களை வீழ்த்த வேண்டும். அனைவரும் போருக்கு புறப்பட தயாராகுங்கள். வாழ்த்துக்கள் பேகம் சாய்பா. இன்று உலகத்தில் உள்ள பெரும் படைகளை மண்ணோடு மண்ணாக்கும் அற்புத வீரர்கள் கொண்ட படை இப்பொழுது உங்களிடம். நினைவில் வைத்துக்கொள் ஃபாசில் பேக், படையில் இருக்கும் ஒவ்வொரு சிப்பாய்க்கும் போரில் வெல்ல வேண்டும் என்ற லட்சியம் மட்டுமே இருக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் இந்த போரில் தோற்றுவிட்டால் அவர்கள் அனைவருக்கும் வாழ்வில் மறக்க முடியாத மரண பலியை நாம் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக இந்துஸ்தானத்தின் மகாராணி, செய்கின்றேன். தொடர்மல் அவர்களே, தைரியத்தை இழக்காதீர்கள். குதா மீது நம்பிக்கை வையுங்கள். அவர் கருணை உள்ளம் கொண்டவர். அவர் நல்லவர்களை என்றுமே தண்டிக்க மாட்டார். நான் தங்களுக்காக குதாவிடம் பிரார்த்தனை செய்கிறேன். எனக்கும் எனது ஈஸ்வரன் மீது முழு நம்பிக்கை உள்ளது ஷகீரா. இதை அவர் எனது தலையெழுத்தில் எழுதியுள்ளார். அனுபவித்தே ஆக வேண்டும். என்னுடைய உயிர் பிரிந்தாலும் சரி, ஆனால் ஷேனாஸுடைய உண்மை ரூபம் தெரிந்தாக வேண்டும்.
கருணை காட்டுங்கள் மூலா. இந்த உலகத்தை ரட்சிப்பவரே, இன்று ஏன் என் இதயம் நான் எடுத்த முடிவை மறுக்கின்றது? என்ன நடக்கிறதோ அது தவறாக நடக்கிறது என்று ஏன் என் மனதில் ஒரு உணர்வு தோன்றிக் கொண்டே இருக்கின்றது? இன்று தோடர்மல் அவர்கள் உயிர் பிரிய இருக்கிறது. ஆனால் அந்த தீர்ப்பை வழங்குவதற்கு முன்பு நான் இதுவரை இது போன்று அனுபவித்ததில்லையே. ஆனால் இம்முறை எதற்காக என் மனம் இவ்வளவு துடித்துடிக்கிறது என்று தெரியவில்லை. நான் தவறான முடிவை எடுத்து விட்டேனா என்பது எனக்கே தெரியவில்லை. என்னை காப்பவரே, எனக்கு நல்வழியை காட்டுங்கள். ஒரு பாட்ஷா தவறான முடிவை எடுத்துவிடப் போகிறான், என்னை காப்பாற்றுங்கள். நான் பாட்ஷாவாக இருக்கும்போது 100 குற்றவாளிகளை கூட தப்பிக்க விட்டு விடலாம். ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. என்னை காப்பாற்று. என்னுடைய இதயத்தை அமைதிப்படுத்து. எனக்கு உதவி செய் இறைவா, உதவி செய். எங்கே சென்றது? இங்கேதானே இருக்க வேண்டும். இது ஷெஹனாஸின் குரல் போல் உள்ளது. ஷேனாஸ், உணவை உண்பாயாக. இங்கிருந்து செல். எனக்கு இப்பொழுது உணவு வேண்டாம். ஜோதா பேகத்தை தவிர நான் யாரிடமும் பேச மாட்டேன். இங்கிருந்து சென்று விடு. ஜோதா பேகம் உன்னிடம் வந்து விடுவார். நீ உணவை உண். காலையிலிருந்து எதுவுமே உண்ணவில்லை. எனக்கு பசி எடுக்கும் பொழுது உண்கின்றேன். இப்பொழுது இங்கிருந்து செல். முட்டாள்கள். 2 நிமிடம் கூட தனியாக இருக்க முடியவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் என்னை ஒரு பித்து பிடித்தவள் போல் நடிக்க வைக்கிறார்கள். ஜோதா, நல்ல வேளை நீ வந்து விட்டாய். என்னை ஏன் அடிக்கிறாய் ஜோதா? என்னை எதற்காக அடிக்கின்றாய்? நான் என்ன செய்தேன்? அதையாவது என்னிடம் கூறு. போதும். என்ன நினைக்கின்றாய்? நீ என்னை அடித்துக் கொண்டே இருப்பாய், நான் அதை சகித்துக் கொண்டிருப்பேன் என்றா? என்னை பைத்தியம் என்று நினைத்தாயா? மனநிலை சரியில்லாதவள் என்று புரிந்து கொண்டேன். யார் நீ? நான் யார் என்று உனக்கு தெரிந்து விட்டதால் இனி உண்மை மறைத்து லாபமில்லை. கேட்டுக்கொள். என் பெயர் நிகார். பிறகு நீ மிகப்பெரிய முட்டாள். போதும். என் முன்பு உன் சாகசம் எதுவும் பலிக்காது. புரிந்ததா? நீ மனநிலை சரியில்லாதவள் என்று புரிந்து கொண்டேன். இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், யார் நீ? இதை அனைத்தையும் ஏன் செய்கிறாய்? நான் இதை எதற்காக செய்கிறேன் என்றால், என்னுடைய கௌரவத்தை நிலைநாட்டுவதற்காக செய்கிறேன். முகலாய ராஜ்யத்தில் முதல் மகாராணியாகி அனைத்தையும் ஆள நினைத்தேன். நான் சாந்த் பேகத்தின் மகள் நிகார். மறைந்த மாபெரும் ஷெஹன்ஷா ஹுமாயூன் அவர்களின் மகள் நிகார். ஜலாலுடைய அக்கா. அந்த ஜலால் என்னுடைய வாழ்க்கையையும் என் தாயின் வாழ்க்கையையும் சீரழித்து விட்டான். என் தாயை சிறைச்சாலையில் அடைத்து விட்டான். அவன் தன்னுடைய மகளை கூட அடையாளம் காண முடியாத அளவிற்கு என் தாயின் மனநிலையை கெடுத்து விட்டான். இந்த ராஜ்யம் பிரிக்கப்படக்கூடாது என்று ஜலால் நினைத்துக் கொண்டிருக்கிறான். நீ சாந்த் பேகத்தின் மகளா? ஷெஹன்ஷாவின் அக்காவா? நிகார், நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். ஷெஹன்ஷா எந்த பெண்ணிற்கும் அநியாயத்தை இழைக்க மாட்டார். அவரும் சாந்த் பேகத்தை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். நீ அவருடைய மூத்த சகோதரி என்றும் கூட அவருக்கு தெரியாது.
நினைக்கின்றாய் ஜோதா? குறைவாக பேசி அறிவை உபயோகித்திருந்தால் இன்று உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. அதிர்ந்து விட்டாயா? என்னவாயிற்று இளவரசே? ஏன் அழுகிறீர்கள்? ஷேனாஸ் என்ன செய்திருக்கிறாள் என்று பாருங்கள் ஷென்ஷா. என்னுடைய பாட்ஷா மற்றும் பேகத்தின் தலையை வெட்டி விட்டாள். கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு புது பொம்மை வாங்கி தருகிறேன். இல்லை, எனக்கு இதுதான் மிகவும் பிடிக்கும். நீங்கள் சேனாஷிற்கு தண்டனை அளியுங்கள். அவள் என்னுடைய ஜலாலுதீன் முகமது மற்றும் சின்னம்மா அவர்களின் தலைகளை வெட்டி விட்டாள். சரி, நான் இதை சரி செய்து விடுகிறேன். தாங்கள் ஆழாமல் இங்கிருந்து செல்லுங்கள். இது என்ன விளையாட்டு? புரியவில்லையே. ஆன்று ஷெஹனாஸ் இந்த பொம்மைகளோடு விளையாடிக் கொண்டிருந்தால் பிறகு எதற்காக இவற்றின் தலைகளை இப்படி வெட்டிவிட்டாள்? இது என்ன விளையாட்டு? புரியவில்லையே. ஆன்று ஷெஹனாஸ் இந்த பொம்மைகளோடு விளையாடிக் கொண்டிருந்தால் பிறகு எதற்காக இவற்றின் தலைகளை இப்படி வெட்டிவிட்டாள்? ஷெஹனாஸ் ஜோதா பேகத்தை இப்படி கட்டி போடுவாயா? அருகே வராதே ஜலால். வந்தால் நீ மிகவும் நேசிக்கும் பேகம் உனக்கு இல்லாமல் போய்விடுவார். நன்றி கட்ட துரோகி! யார் உனக்காக அடைக்கலம் தந்தாரோ, யார் உனக்கு உதவிகள் புரிந்தாரோ அவரையே நீ இப்படி செய்வாயா? நன்றி கெட்டவளா? மாபெரும் அயோக்கியனி, நீ என்னை நன்றி கெட்டவள் என்கிறாயா? நீ இப்பொழுது அருகில் வர முயற்சி செய்தால் உனது பேகத்தை நீ இழந்து விடுவாய். ஏன் இவ்வாறு செய்கின்றாய்? எதற்காக இப்படி துரோகம் செய்கின்றாய்? துரோகி நீதான் ஜலால். நீதான் உன் தந்தைக்கு துரோகம் செய்து விட்டாய். அவருடைய கட்டளையை மீறி விட்டாய். ஷெஹன்ஷா, இவள் ஷெஹனாஸ் அல்ல, நிகார். சான் பேகத்தின் மகள், உங்களுடைய மூத்த சகோதரி. நீங்கள் சான் பேகத்தை அடைத்து வைத்திருப்பதாக இவள் நினைக்கின்றாள். அதனால் தான் இங்கே பழி வாங்குவதற்காக வந்திருக்கிறாள். ஆச்சரியப்படுவதற்கு அவசியமில்லை ஜலால். உன் பேகம் கூறிக்கொண்டிருப்பது உண்மைதான். நான் நிகார், சான் பேகத்தின் மகள். இந்த அரியணைக்கு உரிமையானவள். நீ எனது அக்காவா? துரதிருஷ்டவசமாக நான் உன்னுடைய சகோதரியாவேன். என் தாயை சென்றடையும் வழியில் உள்ள அடையாளங்களை நீக்கியவன் நீதானே. ஆனால் அல்லாஹ் பாதங்கள் சேர்ந்த பாஷா உமாயுன், சான் பேகத்தின் மகள். அதாவது என்னை உன்னால் அழிக்க முடியவில்லை. என் தாயின் இருப்பிடத்தை நான் அறிந்து விட்டேன். விரைவில் நான் அவரை அங்கிருந்து விடுவித்து விடுவேன். அதன் பிறகு உன்னை இந்த உலகத்தை விட்டு. ஆனால் சாந்த் பேகம் எங்கே இருக்கிறார் என்பது எனக்கே தெரியாது. நானும் அவரை தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன். போய் உரைக்கின்றாய். நீ போய் கூறுகிறாய். இங்கே பார், இந்த அரச கட்டளையை பார். அந்த மாபெரும் பாட்ஷா ஹுமாயூன் அவர்கள் எழுதிய கட்டளை. இந்த பத்திரத்தில் ராஜ உரிமை எனக்குதான் என்று எழுதியிருக்கிறது, உனக்கல்ல. இதை உன்னிடமிருந்து பறித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என் தாயை கைது செய்து வைத்திருக்கிறாய். இந்த பத்திரம் உனக்குதானே தேவைப்படுகிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக எனக்கு கிடைத்து விட்டது. ஆனால் எனக்கு இந்த விஷயங்களை பற்றி எதுவும் தெரியாது. அது மட்டுமல்ல, நீ என் சகோதரி என்பதே எனக்கு தெரியாது. இது அனைத்தும் போய். அனைத்தும் தெரிந்து மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று கூறுகிறாய். உனக்கு நான் யார் என்று தெரியாமல் இருந்திருந்தால் நீ என் தாயை எப்பொழுதோ இந்த பத்திரத்திற்காக கொலை செய்திருப்பாய் ஜலால். இவ்வளவு காலம் என் அப்பாவி தாயை அடைத்து வைத்திருப்பது போல் என்னையும் அடைத்து வைத்திருந்திருப்பாய் ஜலால். அன்று விஷயத்திலிருந்து தப்பித்து விட்டாய். ஆனால் எவ்வளவு காலம் தப்பிப்பாய்?
போரில் விரைவில் நீ என் கையில் இறக்கப் போகிறாய். நான் இங்கு தஞ்சம் புகுவதற்கு வரவில்லை. உன்னை கொல்வதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். எனக்கும் என் தாய்க்கும் உரிமை உள்ள அனைத்து விஷயங்களையும் நான் அடைந்தே தீருவேன். உன்னை நான் அழித்து விடுவேன் ஜலா. உங்களுக்கு ஒன்றுமில்லையே? இல்லை, ஒன்றுமில்லை. நான் அவளை விடப்போவதில்லை. அவளை கொன்று தீருவேன். வேண்டாம் ஷெஹன்ஷா, நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது. ஷெஹனாஸ் தவறாக புரிந்து கொண்டிருந்தாலும் அவள் உங்கள் மூத்த சகோதரி. நீங்கள் அவளை கொல்லக்கூடாது. என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்களை எதிரியாக நினைத்து ஏதாவது பெரிய முடிவெடுப்பதற்குள் அதை சென்று தடுங்கள். விரைவாக செல்லுங்கள்.